அன்பு நேயர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காணவிருப்பது ராமநவமி விரதம் இருக்கும் முறை பற்றி அறிந்து கொள்வோம். இந்த காணொளியினை அனைவரும் முழுமையாக கேளுங்கள். வாருங்கள் காணொளிக்குள் செல்வோம். ராமநவமி விழா ராமரின் அவதாரத்தை போற்றும் ஒரு புண்ணிய பெருவிழாவாகும். ராமநவமி நாளில் விரதம் இருந்து ராமபிரானை வழிபடுவதன் மூலம் ராமரின் அருளுடன் ஆஞ்சநேய சுவாமியின் அருளையும் பெற முடியும். ராமநவமி விழாவின் நிறைவு நாளில் நடத்தப்படும் சீதா கல்யாண வைபவத்தில் கலந்து கொண்டு அந்த உற்சவத்தை தரிசித்தால் விரைவில் திருமணம் நடைபெறும், நல்ல வாழ்க்கை துணை அமையும் என்பது ஐதீகம். ராமநவமி நாளில் பெரியவர்கள் மட்டுமன்றி அனைவரும் விரதமிருந்து வழிபடலாம். இந்த நாளில் முழு ராமாயண கதையையும் படிக்கலாம். முடியாதவர்கள் சுந்தரகாண்டத்தையும் அதோடு சேர்த்து ராமர் பட்டாபிஷேக பகுதியையும் படித்தால் எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் விலகிவிடும். அதோடு எடுத்த காரியங்களில் வெற்றி வந்து சேரும். ராமநவமி என்றால் என்ன? பார்க்கடலில் பள்ளி கொண்டுள்ள ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அவதாரங்களில் 7வது அவதாரமாகவும் மிகவும் புனித அவதாரமாகவும் முக்கியமான அவதாரமாகவும் போற்றப்படுவது ராம அவதாரம் ஆகும். ஸ்ரீ ராமபிரான் அவதரித்த நாளை ஸ்ரீ ராமநவமியாக நாம் கொண்டாடுகிறோம். இதை உலகம் முழுவதிலும் இருக்கும் இந்துக்கள் மட்டுமின்றி ராம பக்தர்களும் கோலாகலமாக கொண்டாடுவார்கள். ராமநவமி கொண்டாட்டம். ராமபிரான் அவதரித்த தலமாக போற்றப்படும் அயோத்தி மாநகரில் பெரும் விழா எடுத்து ராமநவமியை கொண்டாடுவார்கள். ராமநவமி விழா சில பகுதிகளில் ஒரு நாள் விழாவாக கொண்டாடப்படுகிறது. வட இந்தியாவின் பல பகுதிகளில் இது 9 நாள் விழாவாகவும் கொண்டாடப்படுவதுண்டு. ராமபிரான் அவதரித்த இந்த புண்ணிய நாளில் என்ன செய்ய வேண்டும், எப்படி விரதம் இருக்க வேண்டும் என்ற சந்தேகம் பலருக்கும் உண்டு. ராமநவமி வழிபாட்டு முறை பற்றி இங்கே நாம் அறிந்து கொள்வோம். ராமநவமி விரதம் இருப்பது எப்படி? ராமபிரான் அவதரித்த ராமநவமி நாளில் விரதமிருந்து வழிபடுபவர்கள் உண்டு. ராமநவமி தினத்திற்கு முதல் நாளே வீட்டை துடைத்து சுத்தம் செய்ய வேண்டும். ராமநவமி தினத்தன்று அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டின் பூஜை அறையில் ராமபிரான் படத்திற்கு மலர்கள் சூடி அலங்கரித்து திருவிளக்கு ஏற்றி விரதத்தை தொடங்க வேண்டும். விரதத்தின் போது அன்றைய நாள் முழுவதும் உணவு எதுவும் உண்ணக்கூடாது. அதற்கு பதிலாக நீரை மட்டுமே பருக வேண்டும். விரதம் இருக்க முடியாதவர்கள் சிறிது பழங்கள், பால் மட்டும் உண்ண வேண்டும். விரதம் இருப்பவர்கள் சிலர் பங்குனி மாதத்தில் வரும் அமாவாசை துவங்கி ராமநவமி வரை விரதம் இருப்பதும் உண்டு. வட இந்தியாவில் ராமநவமி கொண்டாடப்படும் 9 நாட்களும் ராமாயணம் படிக்கப்படுவதும் உண்டு. ராமநவமி விரதம் இருக்கும் நாட்களில் ராமாயணம் படிப்பது மிகவும் புண்ணிய பலனை தரும். 9 நாட்கள் ராமநவமி விரதம் இருப்பவர்கள் தினம் ஒரு காண்டமாக பிரித்து படிப்பார்கள். விரதத்தின் நிறைவு நாளான ராமநவமி அன்று சுந்தரகாண்டத்தையும் அதோடு சேர்த்து ராமருடைய பட்டாபிஷேக காண்டத்தையும் சேர்த்து படிக்க வேண்டும். ராமாயண பாராயணம் செய்வது எப்படி? வட இந்தியாவிலும் சிலர் சுந்தரகாண்டம் படிக்கும் வழக்கம் வைத்துள்ளனர். ராமாயணம் முழுவதையும், குறிப்பாக சுந்தரகாண்டத்தை நாமே படிப்பதுதான் சிறப்பானது. அப்படி படிக்க முடியாதவர்கள் நன்கு படிக்க தெரிந்த யாரையாவது வைத்து படிக்கச் சொல்லி அதனை கேட்கலாம். ராமநவமி விரத நாட்கள் அனைத்திலும் அல்லது ராமநவமி தினத்தன்று ஸ்ரீராம ஜெயம் பாராயணம் செய்வதும் எழுதுவதும் மிகப்பெரிய புண்ணியத்தை சேர்க்கும். ஸ்ரீராம ஜெயம் 108 அல்லது 1008 முறை எழுதினால் மிகவும் பல நல்ல பலன்களை பெற முடியும். விரத நாளின் போது ராமபிரானுக்கு படைக்கும் நெய்வேத்தியம். ஸ்ரீ ராமநவமி விரதம் இருக்கும் அனைத்து நாட்களும் ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் படைத்து ராமாயணம் படித்து முடித்த பிறகு வெற்றிலை பாக்கு, மஞ்சள், குங்குமம், பூ, பழம் ஆகியவற்றை வைத்து படைத்து பூஜை செய்ய வேண்டும். ராமநவமி நாளில் பால், பழம், பானகம், நீர்மோர், பாயாசம், இனிப்பு வகைகள், பாசிப்பயிறு, சர்க்கரை பொங்கல் ஆகியவற்றை நெய்வேத்தியமாக படைத்து வழிபடலாம். அனைத்தும் செய்ய முடியாதவர்கள் பானகம் மட்டுமாவது செய்து வைத்து படைக்கலாம். ஸ்ரீ ராமபிரானுக்கு பானகம் வழங்கப்படுவது ஏன்? ஸ்ரீ ராமபிரான் வனவாசத்தின் போது காட்டில் இருந்த காலத்தில் பானகம், நீர்மோர், பாசிப்பயிறு ஆகியவற்றையே விரும்பி சாப்பிட்டு வந்ததால் ராமருக்கு பிடித்த உணவாக பானகம் கருதப்படுகின்றது. பானகம் மகாவிஷ்ணுவின் மற்றொரு அவதாரமான நரசிம்மருக்கும் விருப்பமான நெய்வேத்தியமாகும். இது உடலுக்கும் மனதிற்கும் அமைதியையும் உற்சாகத்தையும் தரக்கூடியது என்பதால் பானகம் படைத்து வழிபட்டால் ஸ்ரீ ராமபிரான் மனம் குளிர்ந்து நாம் வேண்டிய வரங்களை தருவதுடன் அவரின் பரிபூரண அருளும் நமக்கு கிடைக்கும் என்பது ஐதீகம். ராமநவமிக்கான நாள் மற்றும் நேரம். இந்த வருடம் ராமநவமி பங்குனி மாதம்
ஏப்ரல் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகின்றது. திதி தொடங்கும் நேரம் ஏப்ரல் 5, 2025 மாலை 7:26 மணிக்கு தொடங்கி ஏப்ரல் 6, 2025 இரவு 7:22 மணிக்கு நவமி திதி முடிவடைகின்றது. ராமநவமிக்கான பூஜை முகூர்த்தம் ஏப்ரல் 6 காலை 11:08 மணி முதல் மதியம் 1:39 மணி வரை நாம் பூஜை செய்து கொள்ளலாம். நேயர்களே, இன்று நாம் இக்காணொளி மூலம் ராமநவமி விரதம் பற்றியும் அதற்கான நாள் மற்றும் நேரத்தையும் தெரிந்து கொண்டோம். இந்த காணொளியினை அனைவரும் கேட்டு ரசித்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். இக்காணொளியினை அனைவருக்கும் பகிருங்கள். இந்த காணொளியை கேட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி. வணக்கம்.